நிஜமாவே இன்றைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோகமான எபிசோட் தான் கம்ப்ளீட்டாக. ஆரம்பத்துலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி போனது. முதல்ல எடுத்தோன்னா தாத்தாவுக்கு நெஞ்சை கரிக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுதுன்னே ஒன்றும் புரியல. அவர் திரும்பி படுக்கிறாரு, நெஞ்சை பிடிச்சி தேய்ச்சிட்டே இருக்கார். திருப்பி அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்காங்கல்ல, அந்த மாதிரி அசௌகரியமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் பக்கத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டியை தெரியாமல் தட்டிடுறாரு. உடனே ஈஸ்வரி எந்திரிச்சிட்றாங்க. என்ன ஆச்சுங்க, ஏதாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சுடுதண்ணி வேணால் காய்ச்சி தருமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சும்மா நடந்தால் சரியாயிடும். ரொம்ப லாங் டே, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. வெளில அவருடைய நடிப்பு பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ரூமாக பார்க்குறாரு, அப்படியே அந்த இதை சுற்றி வராரு. சுற்றி அந்த வீட்டை பார்க்கும்பொழுது அவர் கண்ணெல்லாம் கலங்குது. கிச்சனை போய் பார்க்குறாரு, சாமி ஷெப்பை பார்க்குறாரு, அதுக்கப்புறமா ஹாலுக்கு போய் பார்க்குறாரு. ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கும்போது நடந்துகிட்டே இருக்கும் போதே ஒரு கட்டத்தில் என்னென்னு புரியாமல் ஈஸ்வரி வெளில வந்துட்டாங்க. என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுங்க, எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு நிறைய சும்மா இன்றைக்கி நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாரையும் பார்த்தோம், எல்லோரும் ஒன்றா இருந்தோங்கிறதே ஒரு மாதிரி மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது, அதெல்லாம் தனியாக அப்புறம் ஓட்டிக்கலாங்க, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈஸ்வரி கூப்பிடு. அப்பவும் அவர் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு இன்னும் நெஞ்சு சரியாகவே இல்லை. சரி விடு, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரும் கிளம்பி படுக்கிறார். இதுக்கு நடுவில் காலையில் பார்த்திங்க அப்படின்னா அவர் தூங்கினதுக்கு பிறகு ஒன்றும் யோசிக்காதீங்க, எதுவும் அதிகமாகலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, மண்டையில் எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் காலையில் முதல்ல எழுந்துச்சோன்னா ஈஸ்வரி தான் இருக்கிறாங்க. எந்திரிச்சு சாமி பாட்டெல்லாம் போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா மங்களகரமாக பொட்டெல்லாம் வச்சு அழகாக சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கு. இந்த பக்கம் பாக்கியாவும் கிளம்பி வர, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செல்வி வராங்க. செல்வி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவங்க என்ன லேட்டாக வந்தியா நீ அப்படின்னு கேட்டு, உடனே ஐயா என்ன எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவர் தான் நேரம் எந்திரிச்சிருப்பாரு அப்படின்னு செல்வி சொல்லியிருக்காங்க. எப்பயும் எந்திரிச்சிருப்பார், நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு, நைட்டு வேறு லேட்டாக தூங்கினார் அப்படின்னா, இவ்வளோ நேரம் தூங்க மாட்டார், சீக்கிரம் எழுப்பிடுங்க அவரை அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பாக்கியாக காலை பணிகள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சமைக்கிறது, பால் காய்ச்சறது, காஃபி போடுறது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. செழியன் வராரு, செழியன் காஃபி போட்டு தராங்க. இனியா ஃபோனை நோண்டிகிட்டே காஃபி வேணும் அப்படிங்க ஏதோ ஹோட்டலில் கேட்குற மாதிரி கேட்குறா பாருங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் காஃபியெல்லாம் அந்த காஃபியை போட்டு கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்போ திருப்பி டிவியெல்லாம் போட வேணாம், காலைல ஆனால் சாமி பாட்டு கேட்கணும் அப்படின்னு பாட்டை போட்டு சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க இப்போ ஈஸ்வரி. இதில் வேறு மனசில் உள்ளர்த்தத்தோடு பின்னாடி நடக்க போகிற விஷயத்துக்கான ஒரு முன்னாடி காமிக்கிற மாதிரி, ரொம்ப நேற்று இருந்தீங்கம்மா, நீங்கள் அந்த தலையில் பொட்டு வச்சு அம்மன் சிலை மாதிரி இருந்தீங்க அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ செல்வியும் பாராட்டிகிட்டு இருக்கா. சரி என்ன இன்னும் தாத்தா எந்திரிக்கல, ஐயா நேரம் எந்திரிச்சு வாக்கிங்காச்சும் போயிருப்பாரு, நேற்றெல்லாம் நைட்டு ஃபுல்லாக ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டுருந்தாரு அப்படின்னா, எனக்கும் அட்வைஸ் பண்ணிட்டுருந்தாருங்கிறாங்க பாக்கியா. உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாரான்னு, இல்லையே அப்படிங்கிறாங்க பாட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் போல், எல்லாத்துட்டும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ நேரத்துக்கு மேலே அவர் எந்திரிக்காமல் இருந்தால் நல்லதில்லை, எழுப்பிவிட்டால் தானே சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட முடியும், மாத்திரலாம் சாப்பிடணும்ல அப்படின்னு இப்போ பாக்கியா சொல்கிறாங்க. பாக்கியா சொன்னதுனால ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் சரின்னு போயிட்டு ஈஸ்வரி எழுப்பலான்னு போகிறாங்க. முதல்ல எழுப்புறாங்க, எந்திரிங்க சீக்கிரம். எந்திரிச்சிட்டு கதவு கிட்ட வரும்போது தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட எந்த அசைவுமே இல்லைன்ட்டு. திருப்பி போகிறாங்க, என்னாச்சுங்க, எந்திரிங்கிறாங்க. எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கையை தொட்டு பார்த்தா கை ஜில்லுன்னு இருக்குது. ஜில்லுன்றதுனே தான் அவங்களுக்கு ரொம்ப பயம் நினச்சி பாக்கியான்னு கத்துறாங்க. உடனே பாக்கியாலேருந்து எல்லோரும் ஓடி வராங்க. பாக்கியாவும் செல்வியும் வராங்க. இவங்க 2 பேரும் எழுப்ப ட்ரை பண்ணிருக்கும் போதே செல்வி கையை தொட்டுட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதிர்ச்சி ஆகி ஐயா கையில் ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கும் போதே செடியன், ஜெனி, இனியா எல்லோரும் வந்துடுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அப்போ செடியன் கொடுன்னு ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டுட்டார். டாக்டர் வராரு. டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எல்லோரும் வெளில நில்லுங்கிறாங்க. அவர் வெளில வராரு. வெளில வந்ததுக்கப்புறமா எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, பெரியவர் தவறிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படியே இடிஞ்சு போன மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இது எதிர்பார்க்காத திடீர் மரணம் இது. அதுவும் இப்போ தான் 80வது பிறந்தநாளை கொண்டாடி எவ்வளோ சந்தோஷமான, அதே மாதிரி ரொம்ப நல்ல மனுஷனா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் என்னோட மரணம்ங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.